இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, யாருக்கும் பேசுறதுக்கே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நாளைக்கு இந்த படம் நாளைக்கு வருமா அப்படிங்கிறது எங்களுக்கு முந்தானத்துக்கு வரைக்கும் தெரியாது. 11ஆம் தேதி கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க யாருக்குமே உறுதியாகலை. அதனால நேற்றுக்கு கூப்பிட்டு கட்டாயமாக படம் வருது 11 அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆசுவாசம். அப்பா வந்துருச்சு கடைசியா, அச்சம் என்று மடமையிடாங்க தலையிலேருந்து எங்கள் தலையிலேருந்து எடுத்து இன்னும் உங்கள் தலைக்குள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சி நேற்றுக்கு எங்களுக்கு வந்துருச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கௌதம் அவருடைய இயக்கத்தில் வர படங்கள் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னைத்தாண்டி வருவாயாக்கு அடுத்தபடியாக வர படம்ங்கிறதுனால இதை கட்டாயமாக அது முன்னைத்தாண்டி வருவாயோட 2வது பகுதி அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயலும் இல்லாமல் அதே சமயத்தில் அதனுடைய அழகு அம்சங்கள் எல்லாமே அடங்கின ஒரு படமாக இருக்கணும்னு அவர் முன்னாடியே அவர் நினைச்சிருந்தாரு. கூடுதலாக இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் திரு A.R. ரஹ்மான் அவர்கள். அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய பாடல்கள் பெற்ற வெற்றி நமக்கு தெரியும். இந்த படத்துலையும் அதே போல பாடல்களை சார்ந்து பாடல் காட்சிகள் அது எல்லாத்துக்குமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கதையை தாண்டியும் இருக்கும். கதை ஒரு புறம் இருந்தால் கூட அதற்கு நிகராக ஒரு பாடல் காட்சிகள் இருக்கும். அதுவும் முன்னை தாண்டி வருவாயாக விட அதிகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எல்லாமே கூடியிருது. அப்போ ஒரு படத்தினுடைய முந்தைய படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்துல நாங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அந்த ஒரு சுமை எப்பவுமே எங்களுக்கு இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா முன்னைத்தாண்டி வருவாயுடைய பாடல் வெற்றிகள் அப்படிங்கிறது அதை தாண்டி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாடல்கள் நீங்களும் கேட்டுட்டீங்க. இப்போ 3 பாடல் காட்சிகளையும் பார்த்துட்டீங்க. நான் அந்த படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருந்தேன். இந்த படத்தில் 2 பாடல்கள் மட்டும் எழுதியிருக்கேன். தள்ளி போகாதையும் ராசாளி, இந்த 2 பாட்டும். அதனால் அதை பற்றி மாத்திரம் சுருக்கமாக ஒரு சில வரிகள் நான், ஏன்னா நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் தள்ளி போகாது ராசாளி தான் முதல்ல நாங்கள் எழுதின பாடல். அந்த பாடல் எழுதி பல்லவி தான் முதல்ல எழுதினேன். பல்லவி எழுதி ஓராண்டு கழித்து சரணம் எழுதினேன். ஒரு பல்லவி முடிச்சு அது அங்கே எங்கே விட்டமோ அங்கேருந்து ஒரு வருடம் கழித்து மறுபடியும் அதையே எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க. நானும் கௌதம் அந்த திரு ரஹ்மான் அவர்கள் 3 பேர் உட்காந்துட்டு முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னு அப்பதான் எடுத்து வச்சு பார்க்குறோம். ஓ பல்லவி இப்படி இருக்கா, சரி இதான் உங்களுக்கு சரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பயே போடுறாரு. அதை அப்பயே மெட்டு போட்டுட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது கொஞ்சம் இனிமையா கொஞ்சம் மெதுவாக இருக்கு, சரணம் கொஞ்சம் வேகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் நீங்கெல்லாம் கேட்குற அந்த திருப்புகழ் சங்கத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, இல்லை நீங்க எழுதுங்க வேற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஆண்டுக்கு பிறகு எழுதின சரணம் அந்த முத்தைத்தர் அந்த சங்கத்தில் வந்தது நீங்கள்லாம் கேட்டீங்க. அப்புறம் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாடல். ரொம்ப வேகமாக பண்ணினோம். சரணம் வேகமாக பண்ணி ஒரு 3-4 நாட்களில் முடித்தோம். அதனுடைய வெளியில் வந்து நான் கேட்ட போது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டு எங்கேயோ போகுதுன்னு. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ராசாளி தான் இந்த படத்தில். அடுத்தபடியாக தண்ணி போகாது எழுதுனது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். திடீர்னு கௌதம் கூப்பிட்டாரு. அப்போ இந்த சோக்காளி படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது. படப்பிடிப்பு தரத்துக்கு போன போது கௌதம் சொன்னார், ரஹ்மான் அவர்கள் டியூன் அனுப்பிச்சிருக்காரு, அவர் விமானத்துல இருந்து அதை கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சு எனக்கு என்னுடைய கணினிக்கு வந்திருக்கு, அது கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி போட்டார். அவர் அந்த பாட்டை போட்டுட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், அவர் பேர் என்ன சில்வா, அவர் உட்காந்துருந்தார். இவர் பாட்டு போட்டுட்டா சரி இவர் டியூன் போடுவாருன்னு நினச்சிட்டு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு என்னகிட்ட திரும்பி கேட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன டியூன், எங்கே டியூன் அப்படின்னு கேட்டேன். இப்போ போட்டோங்க அதான டியூன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கே டியூன் போட்டு ஏதோ பாடிட்டு வேறுதான் பாட்டு ஏதோ ஒரு சத்தம் மட்டுமே வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் டியூனே கேட்கலையே கௌதம், இன்னொரு தரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார், அப்புறம் இன்னொரு தரம் போட்டார். எத்தனை முறை கேட்டு அதில் எந்த டியூனும் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டேன், கௌதம் இந்த பாட்டுக்கு என்னால் எழுதவே எனக்கு பாட்டே இல்லை,
நீங்க அவர்கிட்ட சொல்லி எனக்கு வேற ஏதாவது டியூன் எனக்கு புரியுற மாதிரி போட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல தாமரை நமக்கு ரொம்ப அவசரம், அவர் இறங்கின உடனே விமானத்துல எங்கேயோ பறந்துட்டு இருக்காரு, வந்த உடனே ஒரு பாடல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வர்றதுக்குள்ள நம்ம எழுதியே ஆகணும், இன்னொரு முறை வேற மெட்டு வாங்கி அதை எழுதி எல்லாம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இதுல என்ன புரியுதோ அதான் எழுத போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படின்னா நீங்க தான் எனக்கு இதுல என்ன டியூன் இருக்கு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டேன். அப்போ ஒரு பக்கம் படப்பிடிப்புல சோக்காடி 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 சோக்காடி, அது ஒரு பக்கம் சத்தம், இன்னொரு பக்கம் நான் இங்க உட்காந்துக்கிட்டு இதுக்குள்ள போட்டு இந்த இசைக்குள்ள எங்கேயாவது மெட்டு வருதான்னு பாக்குறோம். ரகுமான் எங்கேயோ பாடுறாரு, அப்படின்னு பாடுறாரு. உடனே ஒரு அப்படின்றாரு. நான் உடனே தானே அப்படின்னு உடனே எழுதிக்குவேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா எழுதி எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன், இப்போ நான் படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பக்கம் பார்த்து இவர் தான் முழுக்க அந்த இதில் முழுக்க இயர்ஃபோனை போட்டுட்டு எனக்கு டியூன் இங்கே இது வருது, ஒரு குத்து மதிப்பா, அதான் சரியான வார்த்தை, குத்து மதிப்பா இதான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் நான் அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு மீண்டும் மீண்டும் கேட்டு இங்கெங்கேயோ சொல்லியிருக்காரு. அப்போ நான் கௌதம்கிட்ட கேட்டேன், இன்னும் கௌதம் இது எப்படி எழுதுறது, எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு இதுலேயே இல்லையே, ஒரு வடிவத்திலேயே இல்லையே அப்படின்னு சொன்னேன். நான் அவர் என்ன சொன்னாரு, ரகுமான் அவர்கள் இந்த மெட்டை நம்பி எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ இருக்கு, அது கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட கொடுங்க. நான் கேட்டுட்டேன். அவர் என்ன சொன்னாரு, தாமரை கிட்ட கொடுங்க, அவங்க வேறு விதமா எழுத சொல்லுங்க, கொஞ்சம் வித்தியாசமா எழுத சொல்லுங்க, அவ்வளவுதான் சொன்னாரு. அதனால இதுல ஏதோ இருக்கிறதுனாலதான் என் படத்துக்கு கொடுத்துருக்காரு, வேற யார் படத்துக்கு கொடுத்தாலும் இது ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது அவருக்கும் ரகுமானுக்கும் இருக்கிற அந்த இசை தொடர்பு அவங்களுக்குள்ள புரிதலை காட்டுது. அதனால நானும் நிச்சயமா இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நம்பிதான் அந்த பாட்டை எழுதினேன். அப்புறம் அந்த பாட்டுல வந்து அது கேட்க அது வேற ஏதோ செய்யுது, அது வேற மாதிரியான ஒரு பாட்டு, வேற மாதிரியான ஒரு காம்போசிஷன். அப்போ என்னையும் வேற மாதிரி எழுத சொல்லும் போது எனக்கு ஒரு கட்டுக்களே கிடையாது, இதுக்குள்ளதான் எழுதணும், இப்படிதான் எழுதணும். காட்சி அவர் சொல்லிட்டாரு, ஆனா இந்த வார்த்தை வேணும், இப்படி கொண்டு போகணும் எதுவுமே சொல்லலை என்கிட்ட. அப்போ நான் என்ன எழுதுறேனோ அதான் பாட்டு. இந்த மாதிரியான வாய்ப்புங்கிறது நீ என்ன வேணா எழுது, இதான் அதான் பாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் திரைப்படத்தோட நிறைய கவிஞர்களுக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சது, அதை நான் ரொம்ப நல்லா பயன்படுத்தினேன், அது ரொம்ப அழகாகவும் வந்தது, நீங்களும் கேட்டுட்டீங்க. அதுதான் தள்ளி போகாதுங்கிற அந்த பாட்டு. ஸோ இந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பாடல்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதையில இருந்து ஒரு அழகான ஒரு எடுத்து அதை ஒரு பாடலாக பண்ணியிருக்காங்க. இவங்க படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பரிசோதனை முயற்சிகள் செய்ய விரும்புகிறார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அது செய்தால் இவர் கௌதமை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இசையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக மற்ற இயக்குநர்கள்லாம் காட்சி சொல்லி எனக்கு இது மாதிரி வேணுங்க, இப்படி எழுதுங்க, இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கௌதம் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து நான் காட்சிகளை எடுத்துக்கிறேன், உங்களோட பார்வையிலேருந்து எனக்கு வரக்கும் பாட்டு அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ பாடல்களில் ஒரு ஆண் ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் ஒரு பெண் எழுதுறதுக்கும் நிச்சயமா ஒரு நுட்பமான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டியூன் எனக்கு கொடுக்கும்போது அது என்னோட பார்வையிலேருந்து அந்த பாட்டு வருது. அவர் என்ன பண்றாரு, என்னோட பார்வையிலிருந்து எழுதப்பட்ட பாட்டை அவரோட பார்வையில அவர் படப்பிடிப்பு கொண்டு போறாரு. அதனாலதான் இவருடைய படத்துல பாடல்கள் எல்லாமே வேறு மாதிரி அமையறதுக்கு அதான் காரணம், வெற்றி அடையறதுக்கும் அதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துருக்கீங்க, நல்ல சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே இருக்காங்க இவங்களுடைய குழுவில். அழகா படம் எடுத்து கொடுக்கறதுக்கும் ரஹ்மான் அவர்கள் அதை ரொம்ப ரசிச்சு போட்டார். அந்த பாட்டு பதிவு பண்ணும்போது நான் கூட இருந்தேன். அது ஒரு 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 மேஜிக்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு தந்திர மாதிரி அப்படியே திடீர்னு ஒரு அழகான பாட்டா மலர்ந்து போயிடுது. அதனால எங்க எல்லாருக்குமே இந்த படத்துல எப்பவுமே கௌதமோட பணிபுரியறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த அனுபவத்துக்காகவே நான் அவரோட மீண்டும் மீண்டும் பணிபுரியணும்னு நினைக்கிறேன். நான் பேசினது உங்களுக்கு புரியலையா? சரி, என்ன புரியலன்னு சரியா எனக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். நான் சொன்ன அந்த மெட்டு எனக்கு புரியலன்னு, அந்த சூழல் எப்படி புரியாம இருக்கும், இயக்குனர் எனக்கு சொல்லிடுறாரு இல்லையா,
ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு நெட்டுக்கு, கொடுக்கப்பட்ட ஒரு சூழலுக்கு எவ்வளவு புரியாமல் இருந்தாலும் அதை புரியுற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதானுங்க ஒரு கவிஞருடைய திறமை. அதை நான் சரியா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் போடாததுக்கு காரணம், படத்துல அந்த இடத்துல ஒரு திருப்பம் இருக்கு. அந்த படத்துல அந்த பாடல நான் எழுதியிருக்கிற சில வரிகளுக்கும் காரணம் இருக்கு. அந்த பாட்டு படம் பார்த்த பிறகு நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னால கரெக்டா சொல்ல முடியும். நல்லா தெரியும் எனக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. படம் முடிஞ்சு அந்த படமெல்லாம் பாட்டெல்லாம் பார்த்த பிறகு மறுபடியும் நீங்க என்கிட்ட கேளுங்க. கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேன்னு ஒரு வார்த்தை வரும். அவ்வளோ ஓகே. அதை மறுபடியும் ஏன் அப்படி எழுதிருக்கேன்னு கேளுங்க. இன்னைக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா காதுக்கு நல்லா அழகா இருக்கு அந்த மாதிரி. ஏன் எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியாது. கலாபம்னா மயில். மயில் அழகா அசைஞ்சு அசைஞ்சு ஆடும். அந்த மயில் மாதிரி கனவில் வாழ்கிறேன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நீங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. நான் அதுல மயில தெரிஞ்சுதான் எழுதுறோம். என்ன கேட்கறது எனக்கு புரியல. நீங்க சரியான கேள்வி கேட்டா நான் சரியான பதில் சொல்ல முடியும். அவர் அது காதல் படமும் சொன்னாரு. காதல் படம் அதோடு சேர்ந்து நீ சண்டை படமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க புரியல. படம் ஒரு காதல். நாங்களே கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கோம். ஏன் படம் பண்றோம்ன்றதுல உட்கார வச்சிடாதீங்க எங்களை. அதாவது ஒரு ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ஷன் ஒரு ரசிச்சுதான் நாங்க பண்றோம். உண்மையில நான் தப்ப சொல்ல, நிறைய பேர் அப்படி இல்லை. ஆனா ஏன் படம் பண்ண, எதுக்கு நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன்றது தப்பாயிடுது எங்களுக்கு பாக்குறதுக்கு. நாங்களே ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான். ஆனா அதை ரசிச்சு பண்றோம். என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டு புரியல அவங்களுக்கு. உண்மையில அந்த பாட்டு நீங்க ரொமான்ஸ் டியூன் கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு டியூன். அதை உட்காந்து ஒரு 3 days ஒர்க் பண்ணி இன்னைக்கு அந்த சாங் 20 million ஹிட்ஸ் இருக்கு யூடியூப்ல. அது இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபீட். எந்த பாட்டுமே அந்த மாதிரி கிடையாது. எந்த தமிழ் பாட்டு அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுது. 20 million people have seen the song அர்த்தம். அவ்வளவுதான். நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன சார் வரவரான் கேட்டுதான் எனக்கு வந்தேன். ஏன்னா நீங்க தான் கேள்வி கேட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. மேக் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள். நாங்க கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டீங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க பயப்படக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அவ்வளவுதான். We love you guys. நீங்க நல்லா ஓடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஓடும் படம். அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. பிடிக்கணும்னா சத்தியமா எனக்கு பிடிக்கணும் எழுதுங்க. We love it. அதுதான் படம் பண்றோம். ஓடி போக மாட்டோம் கண்டிப்பா. ஓகே சரியா? என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சரியா? நன்றி, வணக்கம்.